ஓம் சாந்தி. பாபாவுடைய இனிமையான மகாவாக்கியம். இன்று 20/12/2025 பாபா சொல்கிறாங்க, மீட்டி பச்சி सदगुरु आया है तुम्हारी ऊंची तकदीर बनाने तो तुम्हारी चलन बहुत बहुत ராயல் होनी चाहिए. இனிமையான குழந்தைகளே, சத்குரு வந்திருக்கின்றார் உங்களுடைய உயர்ந்த அதிர்ஷ்டத்தை உருவாக்குவதற்கு. உங்களுடைய நடத்தைகள் மிக மிக ராயலானதாக இருக்க வேண்டும். ड्रामा का कौन सा प्लान बना हुआ है, इसलिए किसी को भी दोष नहीं दे सकते. கேள்வி கேட்குறாங்க பாபா. ட்ராமாவுடைய எந்த ஒரு பிளான் உருவாக்கப்பட்டிருக்கு, ஆகையினால எந்த ஒருவரையும் தோஷம் சொல்ல முடியாது. பதில், ड्रामा में इस पुरानी दुनिया के विनाश का प्लान बना हुआ. ட்ராமாவில் இந்த பழைய உலகத்தினுடைய விநாசம் என்பது பிளான் நிச்சயிக்கப்பட்டிருக்கு, திட்டமிடப்பட்டிருக்குது. இதில் எந்த ஒருவரையும் நீங்கள் தோஷம் சொல்ல முடியாது, குறை சொல்ல முடியாது. इस समय इसके विनाश के लिए प्रकृति को जोर से गुस्सा आया है. இந்த நேரம் இதற்காக, இந்த விநாசத்துக்காக இயற்கை கூட ரொம்ப வேகமாக கோபத்தில் இயற்கை சீற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, வந்து விடுகிறது. चारों ओर अर्थक्वेक होगी, मकान गिरेंगे, फ्लड आएगी, अकाल पड़ेगा. इसलिए बाप कहते बच्चे, अब इस पुरानी दुनिया से तुम अपना बुद्धियों निकाल दो. நாலா பக்கமும் பூகம்பம் ஏற்படும், கட்டிடங்கள் இடிந்து விழும், வெள்ளம் வரும், அப்படி அகால மரணங்கள் சம்பவிக்கும். அதனால பாபாஸ்வரன் குழந்தைகளே, இந்த பழைய உலகத்தின் மீது உங்களுடைய புத்தியின் யோகத்தை தொடர்பை நீக்கிடுங்க. சத்குருடைய ஸ்ரீமத் படி நடங்க. जीते जी देह का भान छोड़ अपने को आत्मा समझ बाप को याद करने का पुरुषार्थ करते रहो. வாழ்ந்து கொண்டே தேகத்தோட பற்றுதலை, பான் உணர்வை, தேக அபிமானத்தை விடுத்து, தேக உணர்வை விடுத்து தன் ஆத்மானு புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யக்கூடிய புருஷார்த்தம் செய்து கொண்டே இருங்கள். பாபா முரளி உள்ள சொல்கிறாங்க, ஆத்மாக்களை பாவனம் ஆகிறதுக்காக தான் நமக்கு இந்த யுக்தி சொல்லி கொடுக்குறார். என்ன பதித்த பாவனன் அவர் ஒருவர் மட்டும்தான். சத்குரு என்று அவரை மட்டும்தான் சொல்ல முடியும். அவர் ஒருவர் தான் நம்மளை பாவனமாக்க முடியும். மற்றபடி குருமார்கள் எந்த ஒரு ஆத்மாவையும் பாவனமாக்க முடியாது. அவங்க ஒருபடி இதை சொல்லவும் முடியாது. மனதால் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். கீதா பேபி படுத்தையே, கீதையில் கூட படிக்கிறாங்க, ஆனால் அதோட அர்த்தம் யாருக்கும் புரியல. அகர் சமஜ்தே சத்குரு ஏகே தோ அப்னேக்கு குரு நை காலாத்தே. அவங்க இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா சத்குரு ஒருவர் தான், அவரால் தான் முக்தி ஜீவனத்தை கொடுக்க முடியும் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க இந்த வார்த்தை சொல்ல மாட்டாங்க. நானே குருவாக இருக்கேன், நானே சத்குருவாக இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்க. ட்ராமா அனுசாரமாக பக்தியினுடைய டிபார்ட்மெண்ட் இருக்குது, அது தனிப்பட்டது. அதெல்லாம் நடக்கணும்னு இருக்குது. அதில் அநேக குருக்கள் இருப்பாங்க, அநேக பக்தியினுடைய ஸ்தானங்கள், பக்தர்கள். ஏதோ ஏகே இங்கே ஒரே ஒருவர் தான், அங்கே அநேகம் இருக்கு. फिर वो देवी देवता पहले नंबर में आते, भी लास्ट में है. बाबा आकर इनको सत्य की बादशाही देते. பிறகு இந்த தேவி தேவதைகள் முதல் நம்பரில் வந்துடுவாங்க. இப்போது லாஸ்ட் கடைசி ஆயிடுச்சுன்ற பாபா. மீண்டும் பாபா வந்து சத்தியுகத்தினுடைய ராஜ்யம் கொடுத்து கொண்டிருக்கிறார். तो और सबको ऑटोमेटिकली वापस जाना है. इसलिए सर्व का सदगति दाता ये कहा जाता है. மற்றபடி எல்லோருமே பாபா வந்து பிராப்தி கொடுக்குறாங்க. சத்தியுக ராஜ்யம் உருவாக்குறாரு. சத்தியுகத்தினுடைய விஸ்வ மகாராஜன் மகாராணியா ஆக்குறார், அந்த பதவி கொடுக்குறார். அதே நேரத்தில் எல்லா ஆத்மாக்களும் என்ன பண்ணணும், சுத்தமாகி தூய்மையாகி வாபஸ் திரும்பணும். அதனால் எல்லோருக்கும் சத்கதி வழங்கக்கூடிய வள்ளல் ஒரே ஒரு தந்தை மட்டும்தான், அவர் மட்டும்தான் சொல்லப்படுது. तुम समझते हो कल्प कल्प संगम पर ही देवता धर्म की स्थापना होती. நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க, கல்ப கல்பம் சங்கம யுகத்தில் தான் தேவதையுடைய தர்மமானது ஸ்தாபனை ஆகுது. நீங்கள் புருஷோத்தமன் ஆகிறீர்கள். ஜெசிக்கு பிமார் சீரியஸ் ஹோத்தாய். இப்படி பாருங்க, யாருக்காவது நோய் வந்துடுது, சீரியஸ் ஆகிடுறாங்க, என்ன சொல்லுவாங்க, இவங்க போயிட்டு வாங்க. பிறகு என்ன என்ன செய்கிறதுன்னு ஆங்க. இப்போ சரீரம் அழிஞ்சிடும். மற்றபடி ஆத்மா போய் புது சரீரம் எடுத்துரும். அப்போது அவங்க மேலே என்ன ஆயிடுது, நம்பிக்கை போயிடுது. பெங்காலில் கூட, கல்கத்தாவில் பாபா சொல்கிறாங்க, எப்போ அந்த மாதிரி ஒருத்தவங்க மேலே நம்பிக்கை இல்லை, ரொம்ப முடியல அவங்களுக்கு, அவங்க சரீரம் விட்டுருவாங்கன்னு தோணுதோ,
அது சரீரத்திலேருந்து கஷ்டப்படக்கூடாது இல்லையா? அதுக்கு என்ன செய்வாங்க? கங்கை ஜலத்தை வாயில் ஊற்றுவாங்க. இல்லைன்னா கங்கை கரைக்கு எடுத்துகிட்டு போய் அந்த தண்ணியில் அவங்கள முழுக்கி எடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் சில சம்பிரதாயங்கள் இருக்குது. அந்த தண்ணியில் அவங்க போய் குளிக்கும்போது பாவம் போயிடுறதா நினைக்கிறாங்க. பிறகு மூர்த்திகளை கூட என்ன செய்கிறாங்க? தேவதைகளை பூஜை செய்கிறாங்க. நவராத்திரியில் பூஜை செஞ்ச பிறகு தண்ணியில் கொண்டு போய் மூழ்க போட்டுடுறாங்க, தண்ணிக்குள்ளே போட்டுடுறாங்க. அபி தும் ஜான்தே ஹோ ஏ சாரி புராணி துனியா டூப் ஜானே. வெறும் அந்த தேவியை மட்டும் தண்ணிக்குள்ளே போடுறதில்ல, அது முடிஞ்சிட்டு சம்பிரதாயப்படி செஞ்சிட்டே வராங்க. நவராத்திரிக்கும் சரி, கணேச சதுர்த்தி சொல்கிறோம்ல, விநாயகர் சதுர்த்திலையும் அந்த சாமியை பூஜை பண்ணிவிட்டு விநாயகரை தண்ணியில் கரைச்சி விட்ருவாங்க. இப்போது பாபா என்ன சொல்கிறாங்க? முழு உலகம் அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போக போகுது. விநாயகர் மட்டும் இல்லை, தேவிகள் மட்டும் இல்லை, ஃப்ளட்ஸ் அப்படி வந்துடும். முழு உலகம் என்ன ஆகிடும்? போயிடும். முழு உலகம்னா அங்கங்கே அழிவு ஏற்படும். பெரிய வெள்ளப்பெருக்கு வரும். ஒரு பக்கம் நெருப்பு இருக்கும், ஒரு பக்கம் பசியோடு இறப்பாங்க. இது எல்லா சூழல்களும் வரும். எர்த்குவேக் வரும்போது பில்டிங்லாம் கீழே விழுந்துடும். இந்த நேரத்தில் இயற்கைக்கு அவ்வளவு சீற்றம் வருது, கோவம் வருது, எல்லாத்தையும் அழிச்சுடணும்னு நினைக்குது. இந்த மாதிரி சூழல்கள்லாம் முழு உலகத்திலையும் நடக்குன்ற பாபா. முழு உலகத்தையும் தூய்மைப்படுத்தத்தான் நடக்குது. அநேக விதமான மரணங்கள் வருன்ற பாபா. பாம்ஸ் கூட போடுவாங்க. பாம்ஸ் போடும்போது அதில் அவ்வளோ விஷம் இருக்கும், விஷம் பரவும். அந்த விஷம் பரவுறதுல இறந்து போயிடுவாங்க, பயத்தில் இறந்து போயிடுவாங்க. பாம்ஸ் போட்ட அந்த சத்தத்தில் இதாகிடுவாங்க. அப்படிலாம் मरणम संभविक सरल बाबा। इस पढ़ाई से ये राजधानी स्थापन हो रही। पढ़ाई से कितना ऊंच पद मिलता है, वंडर है ना। इतने बड़े बड़े मंदिर जो बनाते अथवा जो बड़े बड़े विद्वान आदि है उनसे पूछो सत्यवादी में इन्होंने जन्म कैसे लिया, तो बता नहीं सकेंगे। तुम जानते हो ये गीत तो गीता वाला ही राजयोग है। गीता पढ़ते आए परंतु उससे फायदा कुछ भी नहीं। आप तुमको बाप बेट सुनाते, तुम कहते हो बाबा हम आपसे 5 वर्ष पहले भी मिले थे। क्यों मिले थे? स्वर्गा वर्षा लेने। இந்த படிப்பு மூலமாக இந்த ராஜ்யமானது ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கிறது. படிப்பு மூலமாக நீங்கள் எவ்வளோ உயர்ந்த பதவி அடைகிறீங்க. அதிசயம் இல்லையா? இவ்வளோ பெரிய பெரிய கோயில்கள் கட்டப்படுது, பெரிய பெரிய வித்வான்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட கேளுங்க, சத்தியுகத்தில் இவங்களுடைய ஜென்மா எப்படி நடந்தது சொல்ல முடியாது அவங்களால. லக்ஷ்மணனுடைய ஜென்மம் எப்படி நடந்தது, ராதே கிருஷ்ணன் எப்படி வந்தாங்க, கீதை சொல்கிறாங்க. நீங்கள் தெரிஞ்சிட்டீங்க இல்லையா? ஏதோ கீதாவாலாகி அந்த கீதையினுடைய ராஜயோகம்தான். ஆனால் இது எப்படிப்பட்டது? கீதை படிக்கிறாங்க உலகத்தில், ஆனால் லாபம் எதுவும் இல்லை. நீங்கள் புரிஞ்சிட்டீங்க, பாபா அதை தான் சொல்கிறார். இதுதான் உண்மையான கீதை. நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? பாபா நாங்கள் 5000 வருஷத்துக்கு முன்பு உங்களை சந்தித்தோம், பிறகு மீண்டும் ஏன் சந்திக்க வந்திருக்கோம்? ஸ்வர்கத்தினோட ஆஸ்தி அடைவதற்கு, லக்ஷ்மி நாராயண் ஆகுவதற்கு. कोई भी छोटे बड़े बूढ़े आदि आते हैं, जरूर सीकर आते हैं। சின்னவங்க பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே வராங்க. எதுக்காக? கற்றுக்கொள்வதற்கு. எய்ம் ஆப்ஜெக்ட் நமக்கு இதுதான். சத்திய நாராயணுடைய சத்திய கதை இல்லையா? பாபா கேட்குறாங்க, தைரியம் இருக்குல்ல ராஜ்யத்தை அடைவதற்கு? என்ன சொல்கிறோம்? பாபா அடைஞ்சே தீரும். ஏன் முடியாது எங்களால்? நாங்கள் படிக்கிறதே எதுக்கு? நரன்லேருந்து நாராயண ஆகிறதுக்காக தான். இந்த நேரம் நாம் நம்மை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். தேகம் நினச்சி அமர்ந்துட்டோம். அப்போது தேகம்னு இருந்ததுனால தான் என்ன, அது இவ்வளோ நாள் ஆத்மாவுக்கு லாஸ் ஆயிடுச்சு. இப்போ பாபா நமக்கு மீண்டும் சரியான பாதையை சொல்லி கொண்டிருக்கிறார். अच्छा धारणे का बाबा சொல்றாங்க, इस देह के नाम रूप से न्यारा होकर देही अभिमानी बनना है। இந்த தேகத்தினுடைய பேர் ரூபத்திலிருந்து விடுபட்டு ஆத்ம அபிமானி ஆக வேண்டும். ऐसे चलन नहीं चलने जो सद्गुरु की निंदा हो। அப்படிப்பட்ட நடத்தை நமக்குள்ள இருக்கக்கூடாது, சத்குருக்கு நிந்தனை ஏற்படுறது போல. இரண்டாவது, மாலா का दाना बनने के लिए बहुतों को आपसमान बनाने की सेवा करनी। மாலையினுடைய மணி ஆகுவதற்கு அநேகரை தனக்கு சமம் ஆக்கக்கூடிய சேவை செய்யணும். ஆந்தரிக் குஷி में रहना कि हम ராஜாய் लेने के लिए पढ़ रहे हैं। உள்ளார்ந்த ஒரு குஷி இருக்க வேண்டும். நான் ராஜ்யத்தை அடைவதற்காக படித்து கொண்டிருக்கிறேன். படாய் ஹை நரசின் நாராயண் பண்ணு. இந்த படிப்பு எதுக்காக? நரனிலிருந்து நாராயண் ஆகுவதற்கு. வரதானம், நிரந்தர் யாத் துவாரா அவினாஷி கமாய் ஜமா கரணி வலே சர்வ கஜானு கே அதிகாரி பவர். நிரந்தர நினைவு மூலமாக
அழிவில்லாத வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய அனைத்து खजानाகளிலும் அதிகாரியாக ஆகுக। निरंतर याद द्वारा हर कदम में कमाई जमा करते रहो तो सुख, शांति, आनंद, प्रेम इन सब खजानों के अधिकार का अनुभव करते रहेंगे। कोई कष्ट अनुभव नहीं होंगे। कष्ट अनुभव नहीं होंगे। संगम पर ब्राह्मणों को कोई कष्ट हो नहीं सकता है। நிரந்தரமான நினைவு மூலமாக அழிவில்லாத வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய அனைத்து கஜானாக்களிலும் அதிகாரியாக। நிரந்தரமான நினைவு மூலமா என்ன செய்யணும்? ஒவ்வொரு அடியிலும் நமக்கு வருமானம் நினைவு செய்ய மூலமா ஒவ்வொரு அடியிலும் ஆத்மாக்கு என்ன ஆயிடும்? வருமானம் கிடைத்து கொண்டே இருக்கும்। சுகம், சாந்தி, ஆனந்தம், பிரேம் இது எல்லா கஜானாலுடைய அதிகாரி என்ற அனுபவத்தை நம்ம செய்யலாம்। நிரந்தரமா நினைவு செய்ய எந்த ஒரு கஷ்டமா அனுபவம் ஆகாது। சங்கமயுகத்தில் பிராமணர்களுக்கு எந்த கஷ்டமே கிடையாதுன்றார் பாபா, இருக்கவே முடியாது। பெரிய கஷ்டம் வருதுன்னா கூட பாபா நினைவு மூலமாக பாப்கி யாத் திலானே கிளி அவருடைய நினைவு அதை ஏற்படுத்துறதுக்காக வருது அந்த கஷ்டம்। அப்போ அந்த நினைவு செஞ்சிட்டோம்னா அது என்ன ஆகிடும்? அந்த கஷ்டம் கூட சகஜமாக ஈஸியாக விலகி போயிடும்। அது எப்படி அதுலேருந்து விலகிறோன்னே தெரியாது। जैसे गुलाब के पुष्प के साथ कांटा उनके बचाव का साधन होता है। எப்படி ரோஸ் இருக்கு, ரோஜா மலர், அது கூடவே முள்ளும் சேர்ந்து, அது எதுக்காக? அந்த முள் கூட அந்த ரோஜாவை சேஃப்டி பண்ணதான், மற்ற எதுவும் எடுத்துடக்கூடாது அப்படின்றதுக்காக। அந்த மாதிரி ऐसी तकलीफ और ही बाप की याद है। அப்போ இந்த சிரமம் கூட எதுக்காக வருதுன்னா இன்னும் பாபா நினைவு அதிகப்படுத்துறதுக்கு நிமித்தமாகுது। ஸ்லோகன் स्नेह रूप का अनुभव तो सुनाते हो। अब शक्ति रूप का अनुभव सुनाओ। स्नेह ரூபத்தினுடைய அனுபவத்தை சொல்கிறீர்கள், இப்பொழுது சக்தி ரூபத்தினுடைய அனுபவத்தை சொல்லுங்கள்। ஸ்லோகன் அவ்வக்த சமிகை இப்பொழுது சம்பன்னம் மற்றும் கர்மாத்தீத்த நிலை அடைவதற்கான ஈடுபாட்டை இலக்கை நோக்கி அதிகப்படுத்துங்கள்। இலக்கை நம்ம என்ன பண்ணணும்? இன்னும் அதிகப்படுத்தணும், அதை நோக்கி நம்ம போகணும், அந்த ஈடுபாட்டை ஜாஸ்தி படுத்தணும்। जैसे साकार में देखा लास्ट कर्माती स्टेज का पार्ट सिर्फ ब्लेसिंग देने के रहा है। இப்படி பாருங்க, சாக்காரத்தில் நம்ம எல்லாரும் பார்த்துருக்குறோம், கடைசி கர்மாத்தி ஸ்டேஜ்ன்றது ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடியதாக மட்டும்தான் இருந்தது। பேலன்ஸ் की भी विशेषता और ब्लेसिंग की भी कमाल रही। சமநிலையாகவும் இருக்கக்கூடிய ஒரு விசேஷத்தா இருந்தது, அதே நேரத்தில் ஆசீர்வாதமும் பாபா கொடுத்துட்டே இருந்தாங்க। அப்படி ஃபாலோ ஃபாதர் பண்ணுங்க। சகஜ சக்திசாலி சேவை எல்லாத்த விட ஈஸியானது சக்திசாலியான சேவை தான்। இப்பொழுது விசேஷ ஆத்மாக்களுடைய பார்ட் என்ன? பிளஸ்ஸிங் கொடுப்பது। சாஹே நயனோ சே தோ, சாஹே மஸ்தக் மணி துவாராயம்। விசேஷ ஆத்மாக்களுடைய பார்ட் என்ன? ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடிய பார்ட்। அது கண்கள் மூலமாக கொடுக்கலாம் அல்லது மஸ்தக் மணி கண்கள் மூலமாக கொடுக்கலாம் அல்லது புருவ மற்றும் நெற்றியின் மூலமாக கொடுக்கலாம்। ஆனால் இப்பொழுது என்ன பண்ணும்? கொடுத்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு பார்ட் நீங்கள் நடிக்கணும் சொல்றார் பாபா। ஓம் சாந்தி।